எல்லோருக்கும் வணக்கம். ஏற்கனவே நான் இரணமடு தண்ணி பிரச்சனை சம்பந்தமாக ஒரு காணொளி என்று போட்டிருந்தேன். இப்போ யாழ்ப்பாணத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனை என்னன்னு சொல்லி பார்ப்போம். கணக்க குறைபாடுகள் நிறைபாடுகள் எல்லாம் இருக்குது. கணக்க விமர்சனங்கள் கூடுதலாக நல்ல மாதிரி தான் வந்திருந்தது. அதை பார்க்காதாக்கள் தேடி பார்த்து கொள்ளுங்க. இல்லைன்னு சொல்லிச்சுன்னா அதுக்குரிய இணைப்பை நான் கீழே இணைச்சி விட்றேன். இந்த யாழ்ப்பாணத்தில் குடிநீர் பற்றாக்குறை இல்லைன்னு சொல்லிச்சுன்னா குடிக்கிற நீர் நிலத்தடி நீர் பழுதடைஞ்சு கொண்டு போகுது என்று சொல்லி இப்போ சமீப காலங்களில் பேசப்பட்டு வர்ற ஒரு பேசுபொருளாக இருக்குது. இந்த பேசுபொருளில் கிளிநொச்சியில் இருந்து, அதாவது இரணமடு குளத்தில் இருந்து யாழ்ப்பாணத்துக்கு தண்ணி கொண்டு போகிறது, குடிநீரை கொண்டு போகிறதுன்ற ஒரு விவாதம் என்று தான் சொல்ல வேணும். விவாதம் போய்கொண்டிருக்குது. இப்போ நான் முதல்ல அதை ஒரு கரையில் விட்டுட்டு ஏற்கனவே அது தொடர்பாக நான் பேசியிருக்கிறேன். இன்னொரு அடுத்த காணொளியில் அது சம்பந்தமாக கதைக்கிறேன். என்னுடைய கேள்வி என்னன்னு சொல்லிச்சுனால், இப்போ யாழ்ப்பாணத்தில் இருக்கக்கூடிய தண்ணியை எப்படி அவைகள் பாவிக்கணும் இல்லை மிச்சம் பிடிக்கணும் என்றதான் கேள்வி. முதலாவதாக இந்த மழை நீர் சேகரிப்புன்றது இல்லை, நிலத்தடி நீர் பாதிக்கப்படுதுன்னு சொல்லிச்சுன்னா நாங்கள் என்ன செய்ய வேணும், அந்த நிலத்தடி நீரை பாதுகாக்கிறதுக்கு என்ன செய்யணும் என்றதில் கன அம்சங்கள் இருக்குது. இப்போ குழாய் கிணறு அடிக்கக்கூடாது, அதுக்குள்ள மோட்டர் போட்டு தண்ணி எடுக்கக்கூடாது என்றது ஒரு பக்கம் இருக்க. முதல்ல நாங்கள் இந்த மழை நீரை சேகரித்து எங்களை நிலத்துக்குள்ளே போக விடுறோமா இல்லை எல்லாம் கடலில் போய் கலக்குதான்னு சொல்லிச்சோன்னா அது கடலில் போய் கலக்கிறதா தான் இருக்குது. இன்றைக்கு யாழ்ப்பாணத்தில் அநேகமான வீடுகள் முத்தம் எல்லாம் கல் பதிச்சு மாவுளண்டு சொல்லக்கூடிய பளிங்கு கற்களை பதிச்சு தண்ணி நிலத்துக்குள்ள போறதுக்கான எந்த ஒரு வழியும் இல்லாமல் அந்த தண்ணி என்ன செய்யுதுன்னு சொல்லிச்சுன்னா ரோட்டுக்கு போய் அது கடல்ல போகுது. அப்ப நாங்கள் எங்களுக்கு தண்ணி பிரச்சனை வருகுதுன்னு சொல்லி சொன்னால் முதல்ல யாழ்ப்பாணத்திற்குள்ள இருக்கக்கூடிய குளங்களை பாதுகாக்கணும். இல்லையான்னு சொல்லிச்சுன்னா குளங்கள்ல நீர்மட்டத்தை வச்சிருக்க வேணும். அது தொடர்ந்து நிற்காது, திடீரென்று வத்தி போமன்ற கதையெல்லாம் இருக்குது. சரி, அது இல்லையான்னு சொல்லி சொன்னா கூட இந்த மழை நீரை நிலத்தடி நீரா மாத்துறதுக்கான இந்த வழியை முன்னெடுத்திருக்கணும்ன்ற கேள்வி எனக்குள்ள இருக்குது. அப்படியே ஏதாவது நடந்ததுன்னு சொல்லி சொன்னால் சொல்லுங்க, நான் தெரிஞ்சு கொள்வேன். நல்லா இருக்கும், எல்லாருக்குமான இதுதான். மற்ற இந்த நிலத்தடி நீர் நஞ்சாகிறதுக்கு தனியாக அது பழுதா போகிறதுக்கான காரணங்களில் முக்கியமாக இந்த ரசாயன உரங்கள் அளவுக்கு அதிகமாக பாவிக்கிறதும் மருந்துகளை பாவிக்கிறோம், அதாவது ரசாயன மருந்துகளை பாவிக்கிறதும் என்று சொல்லிகளில் அதை தடுக்கிறதுக்கான வழி என்ன இல்லைன்னு சொல்லி சொன்னால் இயற்கை விவசாயத்துக்கு போகலாமா, இப்படியா ஏன் ஆராயாமல் இந்த தண்ணியை பழுதாக்கி கொண்டிருக்கணும்ன்றது எனக்கு தெரியல. அப்போ நாங்கள் முதல்ல செய்ய வேண்டிய வேலைகளில் இந்த மழை நீரை சேகரித்து நிலத்துக்குள்ளே அனுப்ப வேணும். எங்களோட நிலத்தடி நீரை பாதுகாக்கிறதுக்கு அதை யாரும் செய்கிற இல்லை. அடுத்தது இந்த ரசாயன உரங்கள் பாவிக்கிறது, அதுகளை தடுக்கிறதுக்கான வழிவகை ஒன்றை கட்டாயம் செய்யணும். இயற்கை விவசாயம் பண்ணுற உடனே எல்லாரும் பயப்படணும், இவர் வேறு ஏதோ சொல்ல போகிறாருண்டு. கிட்டத்தட்ட 1960ஆம் ஆண்டுகளுக்கு முன்னம் ரசாயன மருந்துகளோ பசலைகளோ இருக்கே இல்லை. அப்போ எப்படி விவசாயம் நடந்தது என்று சொல்லி சொன்னால் யாரும் இன்றைக்கு அதை திரும்பி பார்க்கறதுக்கு இல்லை. அப்போ எங்கட நீரை நாங்கள் பாதுகாக்கணும், எங்களுக்கு நீர் பிரச்சனை இருக்குன்னு சொல்லிச்சுன்னா நாங்கள் அதுக்கான வழிகளையும் நிச்சயமாக மேற்கொள்ளத்தான் வேணும். அந்த எந்த ஒரு வழியையும் மேற்கொள்ளாமல் எங்கட நீர் பழுதாகுதுன்னு கதைச்சு கொண்டது பிரயோசனம் இல்லை. அதால் என்னுடைய தாழ்வான வேண்டுகோள் என்னென்று சொல்லிச்சுனால் இந்த நிலத்தடி நீரை பாதுகாக்கிறதுக்கு மழை நீரை சேகரியுங்கோ. மழை நீரை எப்படி பயன்படுத்தலாம்னு சொல்லி சட்டங்களை கொண்டு வர வேணும். இல்லைன்னு சொல்லிச்சுன்னா மக்களாகத்தான் இதுகளை செய்ய வேணும். ஒவ்வொரு வீட்டிலும் மழைநீர் சேகரிப்பு இருக்கணும். இப்போ இந்தியாவிலெல்லாம் பார்த்தீங்கன்னு சொல்லிச்சுன்னா அப்படியான நடைமுறைகள், மழைநீர் சேகரிப்பு நடைமுறை என்று சொல்லியே ஒன்று இருக்குது. அப்போ நாங்கள் ஏன் யாழ்ப்பாணத்தில் செய்யலை, அதை அப்படியே போக விடுறோம்ன்றது எல்லாரும் யோசிக்கணும். ஏன்னு சொல்லிச்சுன்னா ஒட்டுமொத்தமான குடிநீர் தான் இல்லாமல் போகுது, இல்லை பழுதா போகுது. அப்போ அதுக்கு தகுந்த மாதிரியான வேலைகளை செய்யணும். அது செய்யாமல் எங்களுக்கு நீர் இல்லை, இல்லாட்டி எங்களோட நீர் பழுதாக போகுதுன்னு சொல்லி கதைச்சு கொண்டு இருக்கிறதால எந்தவித பயனும் பெற போறையில். இதை மக்கள் ஆகிய நீங்கள்லாம் நடைமுறைப்படுத்தணும் என்று நினைக்கிறேன். அதால்
உங்கள் எல்லார்ட்டும் இந்த மழைநீர் சேகரிப்பையும் வந்து நிலம் நஞ்சாகாமல் வந்து பாதுகாக்கிறதும் வந்து மக்களின் கடமை என்று சொல்லிக்கொண்டு நன்றி கூடி விடைபெறேன். நன்றி. இச்செய்திக்கு பிரதான அனுசரணை சித்தரஸ்ட்ரோ சோதிடர் சுதாகர். இதுபோன்ற மேலும் பல முக்கிய சுவாரஸ்யமான செய்திகளை அறிந்து கொள்ள லங்காஃபோ யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எமது செய்திகள் உடனடியாக கிடைக்க பெல் பட்டனை அழுத்துங்கள். அத்தோடு எமது செய்திகளை மற்றவர்களும் பார்வையிட ஷேர் செய்யுங்கள். நன்றி.